ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். 3 ஆகஸ்ட் 2026 இன்னைக்கு நடந்த ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ், லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. ஜனவரி 2026 இருந்து ஜூலை 2026 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர். இந்த கரண்ட் அஃபேரை எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா குரூப் டிக்கு கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் 3ல இருந்து 25 ஆகஸ்ட் வரைக்கும் குரூப் டி எக்ஸாம் வந்து நடக்க போகுது. எனக்கு இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஷிஃப்ட்ல தான் மேம் எக்ஸாம் இருக்கு. ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் கேட்ட கொஸ்டின்ஸோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே டீம் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 3 ஆகஸ்டா, இன்னைக்கு வந்து 3 ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஷிஃப்ட் 1ல பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல வந்து 25 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ரீசனிங்ல 25, இந்த மாதிரி ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் 25 கேட்டிருப்பாங்க. சாரி, ரீசனிங்ல 30, சயின்ஸ்ல 25 வந்து கேட்டிருப்பாங்க. அப்போ இன்னைக்கு டே 1ங்கும் போது பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல 3 ஷிஃப்ட் சேர்த்து உங்களுக்கு 75 கொஸ்டின் வரும். அதே மாதிரி சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 ஷிஃப்ட் சேர்த்து 75 கொஸ்டின் வரும். அதே மாதிரி ஜெனரல் அவேர்னஸ்ல பாத்தீங்கன்னா 3 ஷிஃப்ட் சேர்த்து உங்களுக்கு 60 கொஸ்டின் வந்து வரும். இப்படி எல்லா ஷிஃப்ட்லயும், எல்லா நாள்லயும், எல்லா ஷிஃப்ட்லயும் நடக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே டீம் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் கொஸ்டினாவும் ஆன்சராவும் சென்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இதோட ஃபீஸ் வந்து 399. நீங்க 399 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே நீட்டா பிடிஎஃபாவும் சென்ட் பண்ணிடுவாங்க. அதை நீங்க டெஸ்டாவும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா மேக்ஸுக்கு தனி டீம் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சயின்ஸுக்கு தனி டீம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின் வந்து தனி டீம். ஸோ 3 டீமா வந்து பண்ணிட்டு இருக்கோம். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ல இருந்து டாப்பர் வரைக்கும் எல்லாரும் சால்வ் பண்ற மாதிரி ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. அதனால இப்போ மேக்ஸ், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸோட எல்லா ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே டீம் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோஹன்ஸ் மந்த்லி இன்கம் இஸ் ₹32,000. ஹிஸ் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 24,000. ஃபைண்ட் ஹிஸ் சேவிங் பெர்சன்டேஜ். ஓகேவா? எக்ஸாக்டா அந்த நம்பர் இல்லனாலும், இப்ப எக்ஸாம்ல மேபி இந்த இடத்துல வந்து 32,000க்கு பதிலா 48,000 கொடுத்திருக்கலாம். ஆனா எக்ஸாக்டா அந்த நம்பர் கொஞ்சம் முன்ன பின்ன மாறி இருந்தாலும் சேம் பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? எக்ஸாக்டா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க? சோகனோட மாத வருமானம் வந்து ₹32,000, அவரோட மாத செலவு வந்து ₹24,000 அப்படின்னா சேமிப்பு சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ வருமானம் எவ்வளவு? 32,000. இதுதான் அவரோட இன்கம். அவரோட செலவு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு அப்படின்னா 24,000. ஓகே, இப்போ நமக்கு சேவிங்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை ரேஷியோவா மாத்திக்கலாமா? மாத்திட்டீங்கன்னா 0 கட் ஆகிரும். 4 8 32. இங்க வந்து என்ன வரும்? 3 8 24. அப்ப இன்கம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வருமானம் ₹4, செலவு வந்து எவ்வளவு? ₹3 செலவு. அப்ப சேவிங்ஸ் எவ்வளவு? ₹4 வருமானம் வருது, ₹3 செலவாயிருச்சு அப்படின்னா எவ்வளவு சேமிப்பீங்க? ₹1 சேமிப்பீங்க. எனக்கு சேமிப்பு எவ்வளோன்னு கேட்கல, சேமிப்பு சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப சேமிப்பை மேல போடலாமா? ஓகேவா? சோ இன்கம் என்ன பண்ணிரலாம்? கீழே போட்டுறலாம். சதவீதம்னு சொல்லியிருக்காங்களா? இன்ட்டு 100 போட்டுறலாம். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 25%. அப்ப அவரோட சேமிப்பு வந்து எவ்வளவு அப்படின்னா 25%. 25%ங்கிறது ஆப்ஷன் சி. இன்னைக்கு இந்த கொஸ்டினை பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் இதை 32,000 இதை 24,000 வச்சு அப்படியே பண்ணிருப்பாங்க. சோ அப்படி பண்ணும்போது கொஞ்சம் பெரிய நம்பரா நமக்கு கிடைக்கும். இதை ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்கம் ₹3, இன்கம் ₹4, எக்ஸ்பெண்டிச்சர் ₹3ங்கிற மாதிரி ஈஸியா கிடைச்சிரும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ரேஷியோவா மாத்திட்டு இந்த கொஸ்டினை அடுத்த ஷிப்ட்ல நீங்க சால்வ் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A number is increased by 20% and when 100 is added to the result, the sum becomes double the original number. Find the original number. ஒரு எண் வந்து 20% அதிகரிக்கப்படுகிறது. அந்த முடிவுடன் 100 சேர்க்கும் போது கூட்டுத்தொகை அசல் எண்ணோட என்னவாகிறது? 2 மடங்கு ஆகிறது எனில் அசல் எண்ணை காண்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதுதான் உங்களுக்கு என்னது?
அந்த நம்பர். ஓகேவா? அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இத 20% இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? x into 120 divided by 100ன்னு போடுவீங்க. உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 1.2xன்னு கிடைக்கும். ஓகேவா? ஒரு நம்பர் xன்னு இருந்துச்சு. அத 20% இன்க்ரீஸ் பண்ணோம். இன்க்ரீஸ் பண்ணோம்னா 1.2xன்னு வரும். ஓகேவா? சோ இப்ப என்ன பண்றோம்னா, அந்த நம்பர் 20% இன்க்ரீஸ் பண்ணிட்டு, அது கூட ஒரு 100 ஆட் பண்றோம். ஓகேவா? அப்போ 1.2x பிளஸ் 100 அப்படி ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த கூட்டுத்தொகை இருக்கு இல்லையா? கிடைக்கக்கூடிய அந்த கூட்டுத்தொகை அசல் எண்ணோட 2 மடங்காகும். அசல் எண் இனிஷியலா என்ன இருந்துச்சு? xன்னு இருந்துச்சா? அப்ப அந்த x எப்படி மாறும்னா 2xன்னு மாறுதாம். ஓகேவா? இனிஷியலா xன்னு ஒரு நம்பர் இருக்கு. அத 20% இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? 1.2xன்னு மாறும். வரக்கூடிய ரிசல்ட் கூட ஒரு 100 கூட்டி பார்த்தோம் அப்படின்னா, இங்க என்ன நம்பர் இருக்கோ அதோட 2 மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த அசல் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்க எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். நம்பர் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாமா? சோ அப்படி கொண்டு வந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்க 2x இருக்கு. 1.2x அந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 2x minus 1.2x equal to 100ன்னு இருக்கும். அப்ப 2xல 1.2 போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 0.8x equal to 100. எனக்கு x தான் வேணும். அப்ப x is equal to 100 by 0.8ன்னு இருக்கும். ஓகே. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இத கட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து என்ன வரும்? 100 by 0.8. அப்ப இங்க மேலையும் கீழே என்ன பண்ணிக்கணும்? 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே. மேலையும் கீழே 10ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1000 by 8ன்னு இருக்கும். உங்களுக்கு 1000 8ஐயும் கட் பண்ணீங்கன்னா 125ன்னு கிடைக்கும். அப்ப அந்த நம்பர் வந்து ஆன்சர் எவ்வளவு? 125. 125ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகேவா? சோ இந்த நம்பரை எக்ஸ்ன்னு வச்சும் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன் மெத்தட்லயும் நீங்க வந்து போகலாம். ஓகே. ஆப்ஷன் மெத்தட்ல போகும்போது கொடுத்திருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணணும். ஓகே. சோ ஒவ்வொரு ஆப்ஷனா எடுத்து செக் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த நம்பரை எக்ஸ்ன்னு வச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்கா ஆன்சர் வந்துரும். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? An article is sold at 20% profit. Selling price is increased by rupees 100. If the profit becomes 40%, find the cost price of the article. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு பொருள் 20% லாபத்தில் விற்கப்படுகிறது. விற்பனை விலை ரூபாய் 100 அதிகரிக்கப்பட்டால் லாபம் வந்து 40% மாறுதாம். அப்போ பொருளோட அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் இல்லைன்னா ஒரு 2-3 செகண்ட்ல எக்ஸாம்ல ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பொருளை என்ன பண்றாங்கன்னா 20% லாபத்துல விக்கிறாங்க. ஓகேவா? 20% லாபத்துல விக்கிறாங்க. ஓகேவா? சோ விக்கும் போது ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்கு விக்கிறாங்க. இப்ப திடீர்னு என்ன பண்றோம்னா ஏற்கனவே விக்கிற அந்த அந்த லாபத்துல விக்கிறோம் இல்லையா? 20% லாபத்துல விக்கிறோம். ஓகேவா? சோ ஒரு அமௌண்ட் சம் 100 ரூபீஸ்க்கு விக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா 200 ரூபீஸ்க்கு விக்கிறோம். திடீர்னு என்ன பண்றோம்னா இது கூட ஏற்கனவே விக்கிற விலையில இருந்து ஒரு 100 ரூபாயை அதிகப்படுத்திடுறோம். ஒரு 100 ரூபாயை என்ன பண்றோம்? அதிகப்படுத்துறோம். அப்படி அதிகப்படுத்தும் போது நமக்கு அந்த இடத்துல லாபம் எவ்வளவா மாறுதுன்னா 40% மாறுதாம். ஓகேவா? 40% கிடைக்குதாம். இனிஷியலா ஏதோ ஒரு விலைக்கு விக்கிறோம். அப்படி விக்கும் போது 20% லாபம் கிடைக்கி. இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த விலை கூட ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு விக்கிறோம் அப்படின்னா லாபம் வந்து 40% மாறுதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த பொருளோட அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே காஸ்ட் பிரைஸ் அடக்க விலைய 100%ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அப்ப நல்லா கவனிங்க. இந்த 100 ரூபாங்கிறது யாரு? ஓகே. 20% லாபம் கிடைச்சிருந்த இடத்துல திடீர்னு 40% கிடைக்குது. அதுக்கு காரணம் யாரு? இந்த 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வித்ததுனாலதான் 20% கிடைச்ச லாபம் 40% இப்ப கிடைக்குது. அப்ப இந்த 100ங்கிறது யாரு? இந்த 40%க்கும் இந்த 20%க்கும் உள்ள வித்தியாசமா இருக்குமா? புரியுதா? ஏற்கனவே ஒரு அமௌண்ட்ல வித்துக்கிட்டு இருந்தோம். அப்ப 20% லாபமா இருந்துச்சு. இப்ப ஒரு 100 ரூபாய் அதிகமா வச்சு விக்கும்போது மொத்த லாபம் வந்து 40% மாறுது. அப்ப அந்த 100ங்கிறது இந்த 40க்கும் 20க்கும் உள்ள வித்தியாசமா? இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சம்ம 2 செகண்ட்ல சால்வ் பண்ணிரலாம். அப்போ 40 மைனஸ் 20 எவ்வளவு? 20%. அந்த 20% எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த 100 ரூபாய்க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 1% உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்ப காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 100%. 1% 5னா 100% எவ்வளவு? 5 into 100 500. அவ்வளவுதான். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இந்த 100 ரூபாங்கிறது இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்க வித்தியாசம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் 1 or 2 செகண்ட்ல இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின்.
From a point 35 meter away from the base of a tower, the angle of elevation வந்து 45 degree. Find the height of the tower. ஒரு கோபுரம் இருக்கு. நிறைய டைம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அதோட அடிப்பகுதியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு தூரம்? 35 மீட்டர் தொலைவு. ஓகே, இதுதான் கோபுரம். இங்க இருந்து 35 மீட்டர் தள்ளி நீங்க தான் நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? சோ இங்க இருந்து பார்க்கும்போது இந்த கோபுரத்து கூட ஏற்படுத்தக்கூடிய இந்த கோணம் எவ்வளவு ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 டிகிரின்னு ஆகுது. அப்ப இந்த கோபுரத்தோட உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டினா, ஒரு கோபுரம் இருக்கு, நீங்க இங்க நிக்கிறீங்க, உங்களுக்கும் கோபுரத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 35. இங்க இருந்து பார்க்கும்போது ஏற்படுத்தக்கூடிய கோணம் வந்து 45 டிகிரி அப்படின்னா கோபுரத்தோட உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்? நமக்கு எதிர்பக்கம் இருக்கு, இங்க அடுத்துள்ள பக்கம் இருக்கு. அப்ப tan 45 எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, ரொம்ப ஈஸி தானே. tan 45ங்கிறது உங்களுக்கு என்ன வேல்யூ? டேனோட மதிப்பு என்ன? tan 45ஓட மதிப்பு 1. அப்ப அதை எப்படி எழுதலாம்? ட்ரிக்னாமெட்ரி டேபிள்ல நீங்க படிச்சிருப்பீங்க. tan 45 1ன்னு தெரியும். அப்ப இது எதிர்பக்கமும் 1, அடுத்துள்ள பக்கமும் 1. அப்போ 1 part 35னா இந்த 1 part என்ன வரும்? சேம் அதே 35 தான். இது 35னா கண்டிப்பா இதுவும் 35 தான் இருக்கும். ஏன்னா இங்க இருக்கிறது tan 45 டிகிரி. ஓகே, என்னன்னா tan 45 எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். tan 45 tan 45 மதிப்பு ட்ரிக்னாமெட்ரியில 1ன்னு தெரியும். 1/1ன்னு போட்டுக்கலாம். ஓகே, எதிர்பக்கம் எவ்வளவு? h. அடுத்துள்ள பக்கம் எவ்வளவு? 35. அப்ப h ஓட வேல்யூ எவ்வளவு? கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 35 மீட்டர்னு கிடைக்கும். 35ங்கிறது ஆப்ஷன் சி. சிம்பிளான கொஸ்டினா? அடுத்த கொஸ்டின். A shopkeeper earns a profit of 20% after offering successive discount of 20%, 25% of an article. If he wants to earn a profit of 44% while keeping the first 20%, அதாவது அதை வந்து அப்படியே வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 20% அவர் என்ன பண்ணிக்கிறாரு? அப்படியே வச்சுக்கிறாரு. அப்ப செகண்ட் பெர்சன்டேஜ் வந்து என்னவா வைக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு பொருளின் மீது 20%, 25% தொடர்ச்சியான 2 தள்ளுபடி கொடுக்காங்க அப்படின்னா அவருக்கு லாபம் எவ்வளவு கிடைக்குன்னா 20% வந்து கிடைக்குது. முதல் தள்ளுபடியை 20% வைத்துக்கொண்டு மொத்தமாக 44% லாபம் ஈட்ட விரும்பினால் இரண்டாவது தள்ளுபடி எவ்வளவு கொடுக்கணும்? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ நமக்கு என்ன தெரியும்? ஒரு ஃபார்முலா. மார்க் பிரைஸுக்கும் காஸ்ட் பிரைஸுக்கும் உள்ள ரேஷியோ நமக்கு தெரியும். அந்த ஃபார்முலா தெரியும். மார்க் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் டிவைடட் பை 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு தெரியுமா? மார்க் பிரைஸுக்கும் காஸ்ட் பிரைஸுக்கும் உள்ள ரேஷியோ நிறைய டைம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம இப்போ 101 ஷிஃப்டோட லைவ் கிளாஸஸ் எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொண்டு போனோம். அதுல நிறைய இடத்துல இந்த கான்செப்ட் வச்சு சால்வ் பண்ணோம். மார்க் பிரைஸ்னா 100 பிளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ், காஸ்ட் பிரைஸ்னா 100 மைனஸ் டிஸ்கவுண்ட். இதுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ரிலேஷன். ஓகேவா? அப்போ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பொருளின் மீது 20%, 25% என தொடர்ச்சியான 2 தள்ளுபடிகள் வந்து கொடுக்கறாங்க. அப்ப டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 20%, 25% தெரிஞ்சிருச்சு. அவருக்கு லாபம் எவ்வளவு கிடைக்குது? 20%. அப்போ மார்க் பிரைஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 100 பிளஸ் 20 போடலாமா? பிளஸ்னா ப்ராஃபிட்னா பிளஸ் பண்ணணும், லாஸ்னா மைனஸ் பண்ணணும். 100 plus 20 divided by 100 minus discount percentage. அப்ப இங்க ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு நம்பரை போட்டுடலாம். ஆனா இங்க 20%, 25% ரெண்டு இது கொடுத்திருக்காங்க, சக்சசிவா கொடுத்திருக்காங்க. அப்ப இது ரெண்டையும் ஒரே இதா கொண்டு வரணும். அப்ப சக்சசிவ் பெர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அப்படிதானே? என்ன தெரியும்? a plus b minus ab divided by 100ன்னு தெரியும். அப்ப இதை மெர்ஜ் பண்ணுங்க. 20 plus 25 minus 20 into 25 divided by 100ன்னு கிடைக்கும். அப்ப 45 மைனஸ் இதை கட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்குமா? 45 மைனஸ் 5 வந்து என்னது? 40. ஓகேவா? அப்போ 40%. அப்ப ரெண்டு தொடர்ச்சியான தள்ளுபடிகளை நீங்க என்ன கொண்டு வந்துடலாம்? 40%ன்னு கொண்டு வந்துடலாம். MP by CP. அப்ப MP by CP வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 120 by 100 minus 40 16 கிடைக்கும். அப்ப மார்க் பிரைஸ் காஸ்ட் பிரைஸ் ரேஷியோ என்ன கிடைக்கும்? 2/1 கிடைக்கும். ஓகே, அப்போ மார்க் பிரைஸுக்கும் காஸ்ட் பிரைஸுக்கும் உள்ள ரேஷியோ கிடைச்சிருது. இப்ப அடுத்த கதையில என்ன சொல்றாங்க? முதல் தள்ளுபடியை வந்து 20% வச்சுக்கோங்க, மொத்தமா லாபம் வந்து என்ன கிடைக்குன்னா 44% கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ப்ராஃபிட் வந்து ஃபைனலா என்ன கிடைக்கணும் அப்படின்னா 44% கிடைக்கணும். சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 20% தான், ரெண்டாவது பெர்சன்டேஜ் என்னங்கிறது தான் நாம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ நமக்கு இந்த இதே ஃபார்முலால தான் திருப்பி போட போறோம். மார்க் பிரைஸுக்கும் காஸ்ட் பிரைஸுக்கும் உள்ள அந்த இது தெரியும், அந்த ரேஷியோக்குள்ள ஃபார்முலா தெரியும். அப்போ மார்க் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 2/1 ஈக்குவல் டு
100 பிளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இங்க ப்ராஃபிட் தானே, அப்போ 100 பிளஸ் 44 டிவைடட் பை இங்க வந்து எனக்கு என்ன கிடைக்கும், 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னு போடணும். ஓகே, 100 மைனஸ் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் எனக்கு தெரியுமா, எனக்கு சக்சசிவ் டிஸ்கவுண்ட் ஒன்னு தெரியும், இன்னொன்னு தெரியாது. அதனால ஓவரால் டிஸ்கவுண்ட்டை நான் வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இந்த சக்சசிவ் டிஸ்கவுண்ட்டை மெர்ஜ் பண்ணி தானே இங்க போடுவோம், அப்படிதானே இங்க போட்டோம். அப்போ நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம், 2/1 ஈக்குவல் டு 144/100 மைனஸ் ஒய்ன்னு போட்டுக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 72ன்னு கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 100 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 72. இதுல இருந்து ஒய்யோட வேல்யூ, ஒய் இந்த பக்கம் கொண்டு போங்க, 72 இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ 100 மைனஸ் 72 என்ன வரும், 28. ஓகேவா, அப்போ இந்த சக்சசிவ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்ல 20%, அதுக்கு அடுத்து ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்து ரெண்டையும் மெர்ஜ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 28ன்னு கிடைக்கும். அப்ப 20 இன்னொரு பெர்சன்டேஜ் எக்ஸ்ன்னு இருக்கும். ரெண்டையும் a பிளஸ் பி மைனஸ் ஏபி டிவைடட் பை 100ல இந்த 20யையும் இங்க ஒரு வேல்யூ இருக்கும், அதையும் a பிளஸ் பி மைனஸ் ஏபி டிவைடட் பை 100ல போடும்போது எனக்கு 28ன்னு கிடைக்கும். அப்ப இந்த எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், ரொம்ப சிம்பிள். இது நிறைய டைம் நம்ம பார்த்திருக்கோம். எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், அப்படி தெரியலன்னா இந்த ஆப்ஷனை எடுத்துட்டு கூட நீங்க செக் பண்ணலாம். அதாவது a பிளஸ் பி, ஏயோட வேல்யூ 20ன்னு தெரியும், பியோட வேல்யூ தெரியாது. ஓகேவா, அதை நீங்க என்ன பண்ணலாம், பியோட வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுட்டு பண்ணலாம். அது கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன்ல இருந்து போலாம். இப்போ இன்னொரு வேல்யூ வந்து நான் 10ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிக்கு பதிலா 10 போடும்போது 20 பிளஸ் 10 மைனஸ் 20 இன்ட்டு 10 டிவைடட் பை 100. அப்ப 30 மைனஸ் 2ன்னு கிடைக்குமா, இந்த 28 கிடைச்சிருச்சா, அப்ப நான் எடுத்திருந்த பெர்சன்டேஜ் கரெக்ட். அப்ப ரெண்டாவது தள்ளுபடி எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா 10% தள்ளுபடி வந்து கொடுக்கணும். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, நிறைய இடத்துல நாம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் பர்சன்ஸ் இன்கம் டு ஹிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் 7:5. இஃப் ஹிஸ் மந்த்லி சேவிங் வந்து 4000, அப்பனா மந்த்லி இன்கம் என்ன, ஒரு மனிதனோட வருமானத்துக்கும் செலவுக்கும் உள்ள விகிதம். இன்கம் வந்து 7 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, செலவு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு ஆகுது, 5 ரூபாய் வந்து செலவாகுது. சேமிப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா 4000 ரூபாய் வந்து சேமிக்கிறாரு. ஓகே, 7 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, 5 ரூபாய் செலவு பண்ணிட்டாரு அப்படின்னா எவ்வளவு சேமிப்பாரு, 2 ரூபாய் சேமிப்பாரு. அப்ப சேவிங்ஸ் வந்து எவ்வளவு வரும், 2 பார்ட்னு கிடைக்குமா. நமக்கு சேவிங்ஸ் ரூபாயில எவ்வளவு தெரியும், 4000 தெரியும். அப்ப 2 பார்ட் 4000னா 1 பார்ட் என்ன வரும், 4000 டிவைடட் பை 2, 1 பார்ட் வந்து 2000ன்னு தெரியும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அவரோட மாத வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவரோட மாத வருமானம் எவ்வளவு, 7 பார்ட். 1 பார்ட் 2000னா 7 பார்ட் எவ்வளவு வரும், 7 into 2000 14,000 அப்படின்னு கிடைக்கும். 14,000ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா, சப்போஸ் இந்த கொஸ்டின்ல அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க, 1 பார்ட் 2000னா எக்ஸ்பெண்டிச்சர் 5 பார்ட், 5 into 2000 equal to 10,000. இதுதான் அவரோட செலவு. அப்படி அந்த ரேஷியோல என்ன பண்ணிக்கணும், சம்ம வந்து முடிச்சிடணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க, 2 successive discount 20%, 25% இருக்கு. Find the single equivalent சிங்கிள் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். இப்பதான் பார்த்தோம், 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, 2 தொடர்ச்சியான தள்ளுபடிகள் கொடுத்தாங்க அப்படின்னா அதை ஒற்றை தள்ளுபடியாக மாற்றுவதற்கு நம்ம என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும், a பிளஸ் பி மைனஸ் ஏபி டிவைடட் பை 100. அடுத்த ஷிஃப்ட் போறவங்க இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வேற கொஸ்டின் தான் கேட்பாங்க, பட் நம்பர் மட்டும் தான் மாத்துவாங்க. இந்த இடத்துல இவங்களுக்கு 20 25ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா உங்களுக்கு 10 20ன்னு கொடுக்கலாம், அவ்வளவுதான். மத்தபடி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சேமா தான் இருக்கும். அப்போ ஒற்றை தள்ளுபடி அப்படின்னா a பிளஸ் பி மைனஸ் ஏபி டிவைடட் பை 100. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சம்ல மார்க் பிரைஸுக்கும் காஸ்ட் பிரைஸுக்கும் அந்த ரிலேஷன் ஃபார்முலா சொன்னேன் பாத்தீங்களா, அதையும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் படிக்கலனாலும் இந்த லாஸ்ட் மினிட்ல என்னென்ன முக்கியமானது சொல்றோமோ இதை மட்டுமாவது படிச்சுக்கோங்க. அப்போ 20 பிளஸ் 25 மைனஸ் 20 இன்ட்டு 25 டிவைடட் பை 100. இப்ப கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும், ஒரு 25 25 4 25 100, ஒரு நாள் 4 5 4 20. அப்ப ஆன்சர் 45 மைனஸ் 5 40%. அப்போ ஒற்றை தள்ளுபடி எவ்வளவு, 40%. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின், find the compound interest of rupees 15,000 20% per annum for 2 years compounded annually. பேங்க்ல 15,000 ரூபாய் போட்டிருக்கீங்க, பேங்க் வந்து வட்டி வந்து 20% போடுறாங்க. எத்தனை டைம் பீரியட் அப்படின்னா 2 வருஷம். கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, சோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் நாம. ஸோ 20% எப்படி எழுதலாம், 1/2
20/100ன்னு எழுதுவீங்க. ஸோ 1/5ன்னு எழுதலாம். அப்போ 1/5ன்னா கீழே இருக்கிறது உங்களுக்கு அசல், மேல இருக்கிறது வட்டி. ரூ. 5 பேங்க்ல போட்டீங்கன்னா வட்டி ரூ. 1 கிடைக்கும். அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 5 + 1 6. ஓகேவா? அப்ப எத்தனை டைம் பீரியட் போட்டிருக்கீங்க? 2 டைம் பீரியட். அப்ப இங்க பிரின்சிபல், இங்க அமௌண்ட்னு போட்டுக்கோங்க. பிரின்சிபல் ரூ. 5. ஸோ 5 5ன்னு 2 வாட்டி எழுதிக்கோங்க. அமௌண்ட் எவ்வளவு கிடைக்கி? ரூ. 6 கிடைக்கி. அப்ப 6 6ன்னு 2 வாட்டி எழுதிக்கோங்க. அப்ப பிரின்சிபல் எத்தனை பார்ட் கிடைக்கும்? 5 5 25. ஓகே. அமௌண்ட் என்ன கிடைக்கும்? 6 6 36. உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? வட்டி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, வட்டி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்ப பிரின்சிபல் எவ்வளவு? ரூ. 25. டோட்டலா கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு? ரூ. 36. பேங்க்ல ரூ. 25 போட்டீங்க அப்படின்னா கையில ரூ. 36 கிடைக்குன்னா அதுல வட்டி மட்டும் எவ்வளவு? இந்த ரூ. 25 போட்டதுல ரூ. 36 கிடைக்குன்னா வட்டி மட்டும் எவ்வளவு? 36 - 25 11 தான் உங்களுக்கு என்னது? வட்டி. அப்ப இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 11 பார்ட். ஓகேவா? இங்க என்ன இருக்கு? அசல் எவ்வளவு? 25. இங்க அசல் எவ்வளவு? 15,000. 25 பார்ட் எதுக்கு ஈக்குவல்? 15,000க்கு ஈக்குவல். இதுல இருந்து 1 பார்ட் என்ன வரும்? 15,000 divided by 25ன்னு வரும். 25 இங்க இருக்க 100. 150 × 100ன்னு இதை பிரிச்சு எழுதுனீங்கன்னா 4 டைம் கட் ஆகுமா? அப்ப ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்க 15 4 60. ஆன்சர் என்ன கிடைக்கும்? 15 4 60. ஸோ 600ன்னு இருக்கும். அப்போ 1 பார்ட் என்ன கிடைக்கும்? 600 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? வட்டி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். வட்டி எவ்வளவு? 11 பார்ட். 1 பார்ட் 600னா 11 பார்ட் என்ன வரும்? 11 × 600. 11 6 66. 6,600 ரூபாய். அப்போ வட்டி மட்டும் எவ்வளவு வரும் அப்படின்னா 6,600 ரூபாய் வரும் வட்டி. ஓகே. அடுத்த கொஸ்டின். Find the fourth proportion to 0.8, 1.2, 15ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 0.8, 1.2, 15 அடுத்து xன்னு எழுதிக்கலாமா? fourth proportion x தான் கண்டுபிடிக்கணும். எப்படி எழுதலாம்? 0.8/1.2 = 15/xன்னு எழுதலாம். இங்க ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, இங்கேயும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. புள்ளி புள்ளி கேன்சல் ஆகிரும். அப்ப 2 நாள் 8, 3 நாள் 12ன்னு போட்டுடலாம். அப்ப ஆன்சர் இங்க என்ன கிடைக்கும்? இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2x = 15 × 3 45ன்னு கிடைக்கும். x is equal to 45/2 22.5ன்னு கிடைக்கும். 22.5ங்கிறது ஆப்ஷன் சி. எவ்வளவு ஈஸியா கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அடுத்த கொஸ்டின். A car travels 60 km at a speed of 30 km/h and travels 90 km at a speed of 45 km/h. Find the average speed of the car. ஒரு கார் வந்து 30 km/h வேகத்துல 60 km தூரமும் 45 km/h வேகத்துல 90 km தூரமும் பயணிக்கிறது. முழு பயணத்துக்கான சராசரி வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம்னு தெரியும். டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் 60 km போகுது. அதுக்கப்புறமா எவ்வளவு தூரம் கிடக்குது? 90 km கிடக்குது. அதுக்கப்புறம் டைம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல டைம் எவ்வளவு? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இதுல இருந்து டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 60. ஸ்பீட் எவ்வளவு? 30. ரெண்டாவது பார்ட்ல டைம் எவ்வளவா இருக்கும்? ஸ்பீடு டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 90 பை ஸ்பீட் எவ்வளவு? 45. அப்ப இதுல டைம் என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். இதுல இந்த ரெண்டாவது பயணத்துல எவ்வளவு நேரத்துக்குள்ள கிடப்பாங்க? 2 மணி நேரத்துல கிடப்பாங்க. அப்போ ஓவராலா டோட்டல் டைம் எவ்வளவு? 2 + 2. அப்ப 2 + 2 எவ்வளவு? 4. புரியுதா? ஒண்ணுமே இல்ல. டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல 60 km, ரெண்டாவது பார்ட்ல 90 km. ஃபர்ஸ்ட் பார்ட்ல எவ்வளவு நேரம் எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட்ல போடும்போது 60/30ன்னு போட்டுடலாம். இதை 90/45ன்னு போட்டுடலாம். அப்ப 2 + 2 4. அப்ப 90 + 60 150. 150/4. ஆன்சர் என்ன கிடைக்கும்? 37.5. 3 நாள் 12, 7 நாள் 28, 5 நாள் 20. அப்ப ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 37.5 km/h. அடுத்த கொஸ்டின். The ratio of the mean to the median of the distribution 4:5 and their sum வந்து 90. Using mode equal to 3 median minus 2 mean, find the mode. ஓகேவா? இது எக்ஸாம்ல கொடுத்திருக்க மாட்டாங்க. இந்த ஃபார்முலா நீங்க தான் படிச்சிருக்கணும். mode equal to 3 median minus 2 mean. நிறைய டைம் யூடியூப்லயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் டியோட எக்ஸாம்லயும் கேட்ட கொஸ்டின் தான். ஒரு பரவலின் சராசரிக்கும் இடைநிலைக்கும் உள்ள விகிதம். ஓகேவா? சராசரிங்கிறது என்னது? மீன். மீடியன் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா
4:5. ஓகேவா? அதன் கூட்டுத்தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90. ஓகேவா? அப்ப இதோட கூட்டுத்தொகை என்ன வரும்? 4 + 5 9 பார்ட். 9 பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 90க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ 1 பார்ட் என்ன கிடைக்கும்? 10ன்னு கிடைக்கும். அப்போ மீன் வந்து எவ்வளவு? 4 பார்ட். அப்போ 1 பார்ட் 10ன்னா 4 பார்ட் எவ்வளவு? 4 × 10 40. மீடியன் என்ன வரும்? 5 × 10 50. அப்ப நமக்கு மோடு தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. அப்போ மோட் ஈக்குவல் டு 3 மீடியன். அப்ப 3 × மீடியன் எவ்வளவு? 50 மைனஸ் 2 × மீன் எவ்வளவு? 40. ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 150 மைனஸ் 80. அப்போ மோடோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 70. ஓகே. அடுத்த ஷிஃப்ட் போறவங்க இந்த ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். நிறைய டைம் நாம வந்து டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். இப்போ நீங்க பிகினரா இருக்கீங்க, அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு நான் பெர்ஃபெக்ட்டா படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். அதுல உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதுல ஜாயின் பண்ணிட்டு நீங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின். A can complete a work in 12 days, B can complete in 18 days. They together work for 4 days, after which A leaves. In how many days from the beginning will the entire work be completed? நிறைய டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாடல் தான் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நம்ம சிலபஸ்ல என்ன கவர் பண்ணமோ, இப்ப கடைசியா லைவ் கிளாஸ்ல என்ன மாடல்ல கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணமோ அதே மாடல் தான் வந்திருக்கு. ஓகேவா? ஏ வந்து ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கிறான், பி வந்து ஒரு வேலையை 18 நாள்ல முடிப்பான். ஓகேவா? அப்ப 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. எத்தனை நாளு? 4 நாள் வேலை பார்க்குறாங்க. அப்புறம் ஏ வேலையை விட்டு போயிடுறான். அப்போ ஸ்டார்டிங்ல இருந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இப்போ 12க்கும் 18க்கும் எல்சிஎம் எடுக்கணும். 12க்கும் 18க்கும் எல்சிஎம் என்ன வரும்? காமனான நம்பர் 36 வரும். ஓகே. எல்சிஎம்கான ஷார்ட்கட்லாம் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியாச்சு. அப்ப டோட்டல் ஒர்க் இதை 36 மாத்தனா 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை 36 மாத்தனா 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இது ஏயோட திறன். ஓகேவா? இது வந்து B யோட திறன். ஓகேவா? அப்ப A + B 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை கேக் பண்ணுவான்? இவன் ஒரு நாளைக்கு 3 கேக் பண்ணுவான். இவன் ஒரு நாளைக்கு 2 கேக் பண்ணுவான். அப்ப 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 கேக் பண்ணுவாங்க. 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்க்காங்க? 4 நாள் வேலை பார்க்காங்க. அப்ப 4 நாளைக்கு எத்தனை கேக் பண்ணுவாங்க? 20 கேக் பண்ணுவாங்க. டார்கெட் எவ்வளவு? 36 கேக் பண்ணணும். அப்ப ஏயும் பியும் சேர்ந்து 20 கேக் பண்ணிட்டாங்க. அப்ப ரிமைனிங் எத்தனை இருக்கும்? மீதி 16 கேக் தான் இருக்கும். அப்ப இந்த 4 நாள் வேலை பார்த்துட்டு ஏ வேலையை விட்டு போயிடுறான். அப்ப மீதி மிச்சம் இருக்கிறது யாரு? பி மட்டும் தான் இருப்பான். அப்ப அந்த 16 நாள் வேலையை யாரு முடிப்பா? பி தான் முடிப்பான். பியோட திறமை எவ்வளவு? சரி, இந்த 16 கேக்கை யாரு பண்ணுவா? பி தான் முடிப்பான். அப்ப பியோட திறமை எவ்வளவு? ஒரு நாளைக்கு 2 கேக் பண்ணுவான். அப்ப 16 கேக் பண்றதுக்கு பிக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகும்? பியோட ஒர்க்கிங் டேஸ் என்ன வரும்? 16/2 8 நாள் வந்து ஆகும். ஓகேவா? புரியுதா? 8 நாள்ல பி வந்து ரிமைனிங் இருக்கிற ஒர்க்கை முடிச்சிருவான். அப்ப ரிமைனிங் ஒர்க் முடிய 8 நாள் ஆகும். எனக்கு ரிமைனிங் ஒர்க் எத்தனை நாள்ல முடியும்னு கேட்கல. ஆரம்பத்துல இருந்து வேலை பார்த்தாங்கன்னா மொத்தமா முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங்ல எத்தனை நாள் வேலை நடந்திருக்கு? ஒரு 4 நாள் வேலை நடந்திருக்கா? இப்போ பி மட்டும் ஒரு 8 நாள் வேலை பார்த்திருக்கானா? அப்ப டோட்டலா 4 + 8 12 நாள். ஓகே. 12 டேஸ். 12 டேஸ்ங்கிறது ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். A rectangular park is 42 meter long and 26 meter wide. A uniform path 3 meter wide is constructed outside the park on all 4 sides. Find the area of the path ன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு? ஒரு செவ்வக வடிவ பூங்கா வந்து இருக்கு. அதோட நீளம் 42 மீட்டர், அகலம் 26 மீட்டர். பூங்காவோட 4 பக்கங்களிலும், ஓகேவா? ஸோ 4 இதுதான் ஒரு பூங்கா. அதோட நீளம் வந்து 42, அகலம் வந்து 26. இந்த 4 பக்கத்தையும் சுத்தி ஒரு பாதை வந்து அமைக்கிறோம். அதோட வித்து பாத்தீங்கன்னா அதோட வித்து, ஓகேவா? சோ அது வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 3 மீட்டர் இருக்கு. அப்ப இந்த பாதையோட பரப்பளவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா லென்த் 42, பிரெத் வந்து 26, வித்து வந்து 3ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 × வித்து எல் பிளஸ் பி பிளஸ் 2W. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. அப்ப 2 × வித் எவ்வளவு? 3, L × B. ஓகேவா? சோ L × B. நமக்கு ஆன்சர் என்ன வரும்? L + B. சாரி, L + B னா என்ன வரும்? 42 + 26 + 2 × W. 2W னா என்ன வரும்? 6ன்னு கிடைக்கும். அப்ப 2 × 3 6. ஆட் பண்ணீங்கன்னா 48, 48 6 54, 54 20 74. ஆன்சர் என்ன வரும்? 6 4 24. ஆன்சர் 4ல முடியணும். 4ல முடிகிறது ஆப்ஷன் சி தான். அப்ப இதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். ஆன்சர் வந்து 444 cm². அடுத்த கொஸ்டின்.
Compound interest is calculated on rupees 10,000 at 10% per annum for 1 year. 1 year once. Okay, va? Compounded yearly and once compounded half yearly. Find the ratio of the half yearly CI to the yearly CI. ஒண்ணுமே இல்ல. ஒரு 10,000 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கீங்க. 10% வட்டி போடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வட்டி போட்டாங்க அப்படின்னா அதுல கிடைக்கக்கூடிய அந்த வட்டிக்கும் அது அரையாண்டுக்கு ஒரு தடவை வட்டி போட்டாங்க அப்படின்னா அதுல கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டிக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்படி இதை சால்வ் பண்ணலாம்? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரே அமௌண்ட் தான். இப்போ 10,000 ரூபாய் இருக்கு. ஸோ நீங்க ஒரு பேங்க்ல போட்டிருக்கீங்க. அதை வந்து இயர்லியா போட்டிருக்கீங்க. இதே 10,000 ரூபாய் தான் இருக்கு. உங்க ஃப்ரெண்டு வந்து பேங்க்ல போட்டிருக்காங்க 10% இயர்லி வட்டி. ஆனா அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா ஹாஃப் இயர்லி. ஓகே, அவங்களுக்கு ஹாஃப் இயர்லி வட்டி போடுறாங்க. அப்போ ஒரு வருஷத்துல கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி. அப்ப அந்த ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். எப்படி சால்வ் பண்ண போறோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எது கேட்டிருக்காங்க? அரையாண்டுக்குள்ள கூட்டு வட்டிக்கும் ஆண்டுக்குள்ள கூட்டு வட்டிக்கும் கேட்டிருக்காங்க. ஹாஃப் இயர்லிக்கும் இயர்லிக்கும் உள்ள கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ இப்போ பேங்க்ல போட்ட தொகை வந்து 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. பேங்க்ல போட்ட தொகை வந்து எவ்வளவு? 100 ரூபான்னு வச்சுக்கலாம். ஓகே, சோ 100 ரூபான்னு வச்சுட்டோம் அப்படின்னா சோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி வரும்? 10 ரூபாய். 10% வட்டி வரும். இயர்லி போட்டாங்கன்னா டைரக்டா 10 அப்படின்னு போட்டுறலாம். ஓகேவா? சோ 10ன்னு போட்டுறலாம். இப்போ ஹாஃப் இயர்லி போடுறாங்க அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வட்டி போடுவாங்க. அப்படிதானே? அப்ப 10 வந்து எப்படி 10/2ன்னு போட்டுக்கலாமா? ஹாஃப் இயர்லிங்கிறதுனால. அப்ப 5%. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வட்டி போடுவாங்க. அப்ப டைம் பீரியட் எத்தனை வரும்? ஒரு வருஷத்தை ஹாஃப் இயர்லியா பிரிச்சீங்கன்னா 2 டைம் பீரியட் வரும். அப்ப இது எப்படி வரும்? 5 + 5 + 5 × 5 டிவைடட் பை 100ன்னு போட்டுறலாம். கிடைக்கக்கூடிய வட்டிய a + b + ab டிவைடட் பை 100. ஓகே, வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப 5 5 10. ஓகே, இங்க என்ன இருக்கும்? 5 5 25. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 0.25 இருக்கும். அப்போ 10 + 0.25. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 10 + 0.25ங்கும்போது 10.25ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஹாஃப் இயர்லில கிடைக்கக்கூடிய வட்டி 10.25. இயர்லி வட்டி வந்து 10. இப்ப இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்? இங்கேயும் பாயிண்ட் இருக்கு. இங்க முழு நம்பரா இருக்கு. அப்போ ரெண்டு பக்கமும் 100ஆல மல்டிப்ளை பண்ணா இது 1025ன்னு மாறும். இது வந்து 10,000ன்னு மாறும். புள்ளி வச்சு கேன்சல் பண்ண தெரிஞ்சா புள்ளி வச்சுனாலும் கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எத்தனை டைம் கட் ஆகும் அப்படின்னா 41 டைம்ஸ் வந்து கட் ஆகும். ஓகேவா? சோ இல்லனா நீங்க 5ஆம் வாய்ப்பாடுல இருந்தனாலும் கட் பண்ணலாம். ஓகே, இது 41 டைம்ஸ் வந்து கட் ஆகும். சோ 25 வச்சு கட் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை தடவை இது 41 டைம்ஸ் வந்து கட் ஆகுமா? சோ இங்க வந்து சாரி 100ஆல தானே மல்டிப்ளை பண்றோம். எக்ஸ்ட்ரா ஒரு 0 போட்டேனா அப்ப இது 25 வச்சு கட் பண்ணும்போது எத்தனை வரும்? 4 25 100 0. 41:14 வரும். இல்ல ஃபர்ஸ்ட் 5 வச்சு கட் பண்ணி அதுக்கப்புறம் கூட நீங்க 5 வச்சு கட் பண்ணலாம். அப்ப ஆன்சர் 41:40ங்கிறது ஆப்ஷன் ஏ. பிலயும் அதே ஆப்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, புரிஞ்சிருச்சா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஹாஃப் இயர்லிக்கும் இயர்லிக்கும் உள்ள வட்டி. ஓகே, ஹாஃப் இயர்லில பாத்தீங்கன்னா 41 பார்ட், இயர்லில 40 பார்ட் வட்டி வந்து கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Two parallel sides of a trapezium are 20 cm 32 cm. அதோட perpendicular distance வந்து 15 cm அப்படின்னா அதோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சரிவகத்தோட இணை பக்கங்கள் A 20, B வந்து 32, ஹைட் வந்து 15. அதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஏரியா ஈக்குவல் டு half into A plus B into H. இதுதான் சரிவகத்தோட பரப்பளவு. அப்போ half into A plus B னா 20 plus 32 52. H வந்து எவ்வளவு? 15. கட் பண்ணா 1 2 26 தடவை போகும். அப்ப 26 × 15 6 5 30 6 16 16 3 19. சோ 390ன்னு கிடைக்கும். 390ங்கிறது ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? a minus b equal to 3, ab வந்து 10, a cube minus b cube வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. So a cube minus b cube equal to a minus b the whole cube plus 3ab into a minus b நமக்கு தெரியும். ஓகேவா? சோ இப்போ இதுல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வரப்போகுது. a cube minus b cube தான் கண்டுபிடிக்கணும். a minus b the whole cube னா 3 cube plus 3 into ab. ab வந்து எவ்வளவுன்னா 10 into a minus b வந்து 3. அப்போ 3 cube வந்து 27 plus 3 3 9 9 into 10 90. அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 117ன்னு வரும். ஓகேவா? சோ இது போகையும் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நாம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ இந்த கொஸ்டின்ஸோட PDF எனக்கு வேணும். ஒவ்வொரு ஷிஃப்ட் முடிய அதுல கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ்
சயின்ஸ் கொஷின், ஜிகே கொஷின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. எல்லா ஷிஃப்ட்டும் 1 by 1 முடிய உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப்ஸ் வந்து டீம் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஏன்னா இந்த டைம் பாத்தீங்கன்னா மேக்ஸ் கொஷினா தனி டீமா வந்து கலெக்ட் பண்ணி டீம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸும் பாத்தீங்கன்னா தனி டீம். அதே மாதிரி சயின்ஸுக்கும் பாத்தீங்கன்னா கொஷின்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இதோட பிடிஎஃப்ஸ் வந்து இமீடியட்டா எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அப்கமிங்ல வரக்கூடிய என்டிபிசி குரூப் டி எக்ஸாம் நான் படிக்க போறேன், இப்பதான் பிகினரா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்க்கு மட்டும் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்திருந்தோம். இந்த டைம் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பிடிஎஃப்ஸ் வந்து கொடுக்கறதுனால ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 399 ஷிஃப்ட் கொஸ்டினுக்கு. ஓகேவா? சோ நீங்க மெசேஜ் பண்ணது உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து டீம் வந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து பிடிஎஃப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கொடுத்துருவாங்க. அந்த குரூப்ல பாத்தீங்கன்னா பிடிஎஃப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுவாங்க. அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்பதான் பிகினரா இருக்கிறேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களோட அட்மிட் கார்டை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துட்டு போங்க. ஆதார் கார்டோட ஒரிஜினல் வந்து எடுத்துட்டு போங்க. ஓகேவா? ஸோ அந்த 3மே கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். இதுல 1 இல்லைன்னா கூட எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. ஸோ எக்ஸாம் சூப்பரா பண்ணுங்க. அடுத்தடுத்த ஷிஃப்ட்டை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு போங்க. சேம் மாடல் கொஸ்டின்ஸ் தான் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிச்சுக்கோங்க. இதோட ஒன்லைனர் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணிருங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.